பஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து மக்களவையில் பிரதமர் மோடி உரை. இந்த கூட்டத்தொடர் நாட்டின் பெருமையை பறைசாற்றும் வெற்றி கொண்டாட்டம் என்று நிகழ்ச்சி. இந்தியாவின் தாக்குதல் ஆக்ரோஷமாக இருக்கும் என பாகிஸ்தான் நினைத்து பார்க்கவில்லை. தயவு செய்து தாக்குதலை நிறுத்துங்கள் என்று பாகிஸ்தான் கெஞ்சியதாக பிரதமர் மோடி பேச்சு. மே 9 அமெரிக்க துணை அதிபர் தன்னுடன் பேச முயற்சித்ததாக பிரதமர் மோடி தகவல். பாகிஸ்தான் தொடர்ந்து தீவிரவாத ஆதரவு நடவடிக்கையை தொடர்ந்தால் பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும் என ஜேடி வான்ஸிடம் கூறியதாக விளக்கம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை காங்கிரஸ் முதலில் எதிர்த்ததாகவும் பின்னர் ஆதரித்ததாகவும் பிரதமர் மோடி பேச்சு. ஒரே நிலைப்பாட்டில் காங்கிரஸ் இல்லை என்றும் 1.5 மணி நேர உரையில் காங்கிரஸ் மீது கடும் விமர்சனம். இந்தியா பாகிஸ்தான் மோதல் விவகாரத்தில் ட்ரம்ப் பொய் சொல்கிறார் என்று பிரதமர் மோடி சொல்ல மறுக்கிறார். பிரதமர் மோடியின் உரை குறித்து நாடாளுமன்ற வளாகத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். பாகிஸ்தானுக்கு அனைத்து வழிகளிலும் சீனா உதவி செய்தது ஒட்டுமொத்த தேசத்திற்கே தெரியும். ஆனால் ஒரு இடத்தில் கூட சீனா பற்றி பிரதமர் குறிப்பிடவில்லை என்று ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம் மூலம் இதுவரை 12,65,000 பேர் மனு. அவர்களில் 5,55,000 பேர் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பித்துள்ளதாகவும் தகவல். திருப்புவனம் அஜித்குமார் மரண வழக்கு தொடர்பாக திருட்டு புகார் அளித்த நிகிதா மற்றும் அவரது தாயாரிடம் சிபிஐ அதிகாரிகள் 6 மணி நேரம் விசாரணை. தன்னை பற்றி தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் வெளியில் தலை காட்ட முடியவில்லை என்றும் நிகிதா வேதனை. அந்தமான் அருகே 1 மணி நேரத்தில் அடுத்தடுத்து 3 முறை நிலநடுக்கம் பதிவு. ரிக்டர் அலகில் 4.3, 4.4, 4.5 பதிவானதாக நிலநடுக்கத்திற்கான தேசிய ஆய்வு மையம் தகவல். போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் அறிவிக்காவிட்டால் பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஐநா அவையில் இங்கிலாந்து அங்கீகரிக்கும். இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அறிவிப்பு. அமெரிக்காவில் இருந்து ஜெர்மனிக்கு புறப்பட்ட 7878 ட்ரீம்லைனர் விமானம் 5000 அடி உயரத்தில் பறந்தபோது என்ஜினில் பழுது. மேடே அழைப்பு விடுத்ததை அடுத்து அவசரமாக தரையிறக்கப்பட்டதால் பயணிகள் நிம்மதி. இங்கிலாந்தின் ஓவல் ஆடுகள பராமரிப்பாளருடன் இந்திய அணியின் பயிற்சியாளர் கம்பீர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு.